நம்பரில் இந்துக்கள் வெள்ளித்திரு நண்பர்கள் வணக்கம். இந்த பதிவு பக்கத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சூப்பர் சார் ஜாப் பண்ணிட்டு சப்போர்ட் நம்மளே சேனல். இந்த பதிவு எதுக்குன்னாங்க, ஏற்கனவே 29th February அந்த பாத யாத்திரை முடிஞ்ச மோடி வந்துட்டு போன அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தார். எதுக்குன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்கோடைய இதை பற்றி, அந்த கல்லூரி மாணவர்களாக பெற்றோர்கள் ஒரு கவனமாக இருக்கணும், தொடர்ந்து கல்லூரியிலேயே இருக்கிறான்னா அவன்கிட்ட அது மாதிரி இருக்கணும். இந்த ஜாபர் சாதிக்குன்னு இன்றைக்கி கைதாகிருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், பக்காத பாருங்கள். அந்த நபர் ஸ்டாலின் முதற்கொண்டு டிஎம்கேல எல்லாரோடையும் தொடர்பு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஏன் டிஜிபி உட்பட. டிஜிபி ஏதோ ப்ரைஸ் கொடுத்தா அதுக்காக யாரோ சொன்னால் கொடுத்தாங்கன்றாரு. அவ்வளோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லையா, அது அப்படி சாதாரண பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அவரை பலிகடாக்காக சொல்லியிருந்தார் அண்ணாமலை. இது வரைக்கும் ஸ்டாலின் வாய் திறக்கலை. முதல்வர் தானே அவர். இதில் இன்றைக்கி அந்த ட்ரக்கு அந்த என்சிபி நர்காட்டிக்குடைய அந்த மெயின் தலைவர், அந்த போதைப்பொருள் சம்மந்தமான அந்த தலைவர், அரசு தரப்பு தலைவர், அவர் பேசியிருக்கார். போலீஸ் அந்த ராஜஸ்தானில் பிடிச்சப்பறம் சொல்கிறாரு, உதயநிதியும் ஃபோட்டோ எடுத்திருக்கா, அப்படி டெலீட் பண்ணியிருக்கா, அப்படி அந்த ட்விட்டரில் உதயநிதி ஒய்ஃபு ஏதோ படம் டைரக்ட் பண்ணியிருக்கா, அப்படி மங்கைன்னு. அதை அவரே சொல்கிறார், கேட்டது முதல் தகவல். அது முழுக்க முழுக்க போதை பணத்தில் எடுத்தது தான் அந்த படம். அப்படி அந்த படம் இனி வெளிவருமான்றது தெரியாது, பார்க்கணும். அப்போ முழுக்க முழுக்க அந்த படம் போதை பொருள் பணத்தில் எடுத்தது தான் அப்படிங்கிறார். அதுபோல் கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, குறிப்பாக டிஎம்கே உட்பட. அதில் பிரதர் வேறு இதில் இருந்திருக்கா, அப்படி திருமாவளவன்ட்டு அவர் நீக்கிட்டு, அப்படி திருமாவளவன் மொத்தம் 3 பேர். அது ஒரு அமீர் விசாரிக்கணும், டைரக்டர் இல்லை இருக்க சொந்தக்காரன்ட்டு விசாரிக்கணும். விஜய் சேதுபதி நடிகர். சூர்யா இங்கேருந்து என் குடும்பத்தோட பாம்பே போனால், அப்படி சூர்யா உட்பட எல்லாம் விசாரிக்கணும். இது எல்லாம் பெரிய மூளையில் பயங்கர பாதிப்புக்கூடியது, தலைமுறையை அழிச்சிரும். இதை கண்டுபிடிக்க வேண்டாம் முதல்லையே. காசு தான் பிரதானம். ஏன் இங்கே உளவுத்துறைக்கு, தமிழ்நாடு உளவுத்துறை சொல்ல மாட்டாங்களா ஸ்டாலினுக்கு? அது சரி, முட்டு கொடுக்கறதுலே தான் இருக்குல்ல. ஸோ பணம் தான் பிரதானம். எங்கே சாதாரண நபர் சேர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னா என்ன நெட்வொர்க் வர, அப்படி எதுவுமே தெரியாமல் போயிடுமா? மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியது இது. ஸோ அது சம்மந்தமாகவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தாரு. நான் கிளிப்பிங் கொடுக்க பார்க்குறேன். இதில் அவர் சம்மந்தமாக இன்றைக்கி ஜாபசாதிக்கின்ற நம்பர் இந்த மாதிரிலாம் டீல் பண்ணியிருக்கா அப்படின்ற பூரா வைக்கிற, இன்னும் விசாரிக்க போகிறாங்க. இதனால் பல துறைகள் தலைகள் உருளும். இது எலெக்ஷன் முன்னாடியே பின்னாடியே தெரியாது. அவங்க நேராக விசாரித்து எல்லா ஆதாரத்தோடு வருவாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை மந்திரியை பழைய கேஸில் வரிசை கட்டி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷனால் போக போகிறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே குறிப்பிட்டு தான் திமுக குறிவிச்சார். பொதுவாக சுலுக் சவுத் பாலிசின்னு பிஜேபி சொன்னாங்க, அதில் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த பெருநம் பேசுகிற மக்கள் விரோத கும்பல் ஒழிச்சே தீர்வாங்க. மோடி, அமித்ஷா இன்றைக்கி என்ன வேணால் நீ பேசிக்கலாம், நீ பண்ணது மட்டும் கரெக்டாக, இன்னும் வாயை திறக்கலை ஸ்டாலின். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எலாபரேட் பண்ணுறாரு. டிஎம்கே ஃபங்க்ஷனரி இன்டர்நேஷ்னல் ட்ரக் ஜாஃபர் சாதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரக் மணி இன் மேக்கிங் மூவிஸ் அப்படிங்கிறாங்க. அந்த மங்கை ரியல் எஸ்டேட் ஹோட்டல்லாம் இருக்குது, பொலிட்டிக்கலுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கா அப்படி. ஸோ என்சிபி அந்த தலைவர்கிட்ட இந்த லிங்க் ஒவ்வொருத்தருடைய லிங்க் என்னென்னு பாருங்கள், லிங்க் ஆஃப் எவ்ரி ஒன். டிஎம்கே லீடரும் பாருங்கள், ஜாஃபர் சாதிக். இது குறித்து இன்னும் மௌனம் காக்கும் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறார் அண்ணாமலை. ஸோ இது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது மக்களுக்கு. அது வேறு கட்சியில் இருந்தால் கூட போட மாட்டேன், இவங்க கட்சியில் இருந்திருக்கானுங்க. ஒத்தனை வாயை திறக்க மாட்டார். ஃபண்டு கொடுத்துருக்கான், படம் தயாரிச்சிருக்கான் ஸ்டாலின். அதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு வரும். அந்த ஃபண்டு ஏன் வாயின அந்த அம்மா தெரியாதுன்னு சொன்னாலும் எல்லாமே கேட்பாங்க. ஏன் ஸ்டாலின்ட்டே போய் இப்போ முதல்வர் தானே, அவர்கிட்டே போய் பணம் கொடுத்துருக்கா அப்படி ஜபசாதி. அவர் விளக்கம் சொன்னது இருக்கட்டும், யாரோ ப்ரைஸ் ஏதோ வாங்கினாங்க, சிசிடிவி அதுக்கு ஏதோ வந்தாங்கன்றாரு டிஜிபி. ஆனால் டிஜிபி இதுக்கு பேசணும்னு அவசியம் இல்லைங்கிற அண்ணாமலை. பேச வேண்டியது திமுக தானேங்கிற.
ஸோ வெரி சீரியஸ் மேட்ரு கையில் எடுத்துட்டாங்க. அதுவும் அந்த ஜாபர் அந்த சாதிக்கின்ற இந்த ட்ரக் கடத்தல் மாஃபியா கும்பல் அவர் ஏற்கனவே 5-6 பேர் பிடிச்சாச்சு தமிழ்நாடு. இது பிடிச்சது ராஜஸ்தானில் வச்சு பிஜேபி ஆட்சி நடக்குது, அங்கே வச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ இது கிளியராக எல்லா ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க. பாப்போம். நன்றி. இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தீர்வை விரும்புகின்றோம். எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்க என்ன செய்ய போறாங்க சார்? எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றது? பாரதிய ஜனதா கட்சி செய்யாத ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது, செய்யாத போராட்டங்கள் கிடையாது. பட்டி தொட்டி எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லியாச்சு. இன்னைக்கு இதை நாம கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அரசு செயலிழந்து நிற்கிறது. அரசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் நண்பர்களாக இருக்கின்றார். இந்த ஜாஃபர் சாதிக்குங்க ஒரு டிஜிபி கையில போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு வர்றார். எப்படி போலீஸ் பிடிப்பாங்க? டிஜிபி கையில போய் பதக்கம் வாங்குற போட்டோ எந்த போலீஸ்காரர் எந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் சார் நீங்க வாங்க. இன்னைக்கு பாருங்க என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் உட்பட எல்லா பகுதியிலையும் ரைடு நடக்குது. அதுல நுங்கம்பாக்கத்துல ஒரு இடத்துல ரைடு பண்றாங்க. ஒரு கொரியர் கம்பெனி, இந்த கொரியர் கம்பெனி தான் ட்ரக் சப்ளைக்கு பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில இருந்து. அந்த கொரியர் கம்பெனி யாருக்குன்னா திமுக சிற்றரசங்கர் ஒரு நபருக்கு சொந்தம், சஹாரா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அதை கவர் பண்ண போறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ஜேர்னலிஸ்ட் அடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இப்ப நடந்திருக்கிறது. சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது.